அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள். நான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம், ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்குபங்க்சர் மருத்துவமனையிலேருந்து. ஸோ இந்த இயற்கை மருத்துவம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இயற்கை மருத்துவத்தில் கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே ஆரோக்கியம், இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம உடம்புல எந்த அளவு கழிவு தேங்குதோ அப்போ தான் வியாதின்ற ஒரு விஷயம் உருவாகவே ஆரம்பிக்கும். உடம்பு இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா கழிவுகளை வெளியேற்ற தான் பார்க்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கழிவுகளை வெளியேற்ற விடாமல் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம உள்ளே சப்ரஸ் பண்ணிகிட்டே இருப்போம், அதாவது அழுத்தம் கொடுத்துட்டே இருப்போம். இப்போ இந்த அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல தேக்கங்கள் அதிகமாகும். இப்போது நம்ம வீட்டையே வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே ஏதோ ஒரு ரூமில் ஒரு டஸ்ட் இருக்குது அப்படின்னா, அந்த டஸ்ட்டோடு நம்மளால் தூங்க முடியுமா? கண்டிப்பாக தூங்க முடியாது. அந்த வீடு ஃபுல்லாக ஒரு குப்பையை வச்சுட்டு நம்மளால் வாழ முடியுமா? முடியாது. ரெகுலராக நம்ம வீட்டை என்ன பண்ணுறோம்? சுத்திகரிப்பு பண்ணுறோம். இப்போ ரெகுலராக வீட்டை நம்ம பாட்டுக்கு சுத்தப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் அந்த வீட்டிலேயே அந்த ரூம்லேயே நம்மளால் இருக்க முடியும். அதே மாதிரி தாங்க நம்ம உடம்பும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுறதில்லை. இப்போ இந்த அசுத்தங்களை ஏன் வெளியேற்றுறதில்லை அப்படின்னா, இதை இயல்பாகவே நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி தடுக்கிறோன்னா, நம்மளை அறியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, அசுத்தங்கள் வெளியேறக்கூடிய முறைகளே நம்மளுக்கு தெரியல. அதாவது அது என்னென்னலாம் நம்ம அசுத்தங்களை வெளியேற்றக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பெருங்குடல். பெருங்குடல் மூலியமாக மோஷன் வழியாக தான் அதிக அளவான கழிவுகள் நம்ம உடம்புலேருந்து வெளியேறுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூரின், சிறுநீரகம் வழியாக, கிட்னி வழியாக யூரின் மூலியமாக அசுத்தங்கள் வெளியேறுது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்கின், தோல் மூலியமாக நம்ம வேர்வை வழியாக நிறைய அசுத்தங்கள் வெளியேறுது. நாலாவது பார்த்தீங்கன்னா மூச்சுக்காற்றுல கார்பன் டை ஆக்சைடு வழியாக அசுத்தங்கள் வெளியேறுது. இந்த 4 வழியில் எப்போ அசுத்தங்கள் ப்ராப்பராக வெளியேறலையோ, அன்றாட நாட்களில் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், இதெல்லாம் வெளியேறலையோ, அப்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கழிவுகள் உடம்புல தேங்கிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறோம் அப்படின்னா அப்புறம் வேர்வை வரணும். ஏன்னா இது இயல்பான விஷயம். வரல அப்படின்னா அது ஒரு விதமான கழிவுகளின் தேக்கம் தான். தோல் என்ன பண்ணுது அப்படின்னா அசுத்தத்தை வெளியேற விடாமல் உடம்பு உள்ளுக்குள்ளாரே வச்சுக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எந்திரிக்கிறோம்ல, காலையில் நம்ம எந்திரிக்கிற நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்ம முகூர்த்த டயத்தில் எந்திரிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நுரையீரலோட நேரம். ஸோ இந்த நுரையீரலோட நேரத்தில் தான் நம்மளுக்கு அதிக லெவலில் பிராணசக்தி கிடைக்கும். அதனால தான் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் எந்திரிச்சு நம்ம வாக்கிங் போகணும். எதுவுமே பண்ணலைனாலுமே எந்திரிச்சு நம்ம உட்காந்து ஒரு அமைதியாக மெடிடேட் பண்ணணும் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5 to 7. இந்த 5 to 7ன்ற நேரம் அப்படின்னா என்னென்னா மோஷன் போகிற நேரம், பெருங்குடலோட நேரம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எந்திரிச்சோட்டியுமே மோஷன் போவாங்க. ஏன் நம்ம காலையில் மோஷன் போகணும், நம்ம மலச்சிக்கல் இல்லாமல் பாதுகாக்கணும் அப்படின்றாங்கன்னா, காலையில் 5 to 7 இருக்கக்கூடிய அந்த மோஷன் போகிற அந்த பெருங்குடலோட நேரத்தில் மட்டும்தான் பெருங்குடல் இருக்கக்கூடிய மலம் வெளியேறும். அப்போது அது பெருங்குடல் எப்போ வேலை செய்யும்னா 5 to 7 தான் அதிக லெவலில் வேலை செய்யும். அப்போது அதோட நேரம் என்னென்னா அந்த மலத்தை வெளியேற்றுற நேரம். எப்போ நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது இந்த மலம், அதாவது மோஷன் போகிற சென்சேஷன் நம்மளை எழுப்புதோ அன்னைக்கு தான் நம்ம ஒரு சீரான சத்துள்ள ஒரு ஒரு ஹியூமன், ஒரு பர்சன் அப்படின்றத நம்மளால் ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஆனால் என்றைக்கு மோஷன் போகிறதே நம்மளுக்கு தடுக்கப்படுது, காலைல தூங்கி எந்திரிச்சு டீ காஃபி குடிச்சிட்டு இல்லை சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மோஷன் வருது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய உண்மை. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 to 9. இந்த 7 to 9 நேரம் என்ன நேரம்னா வயிறோட நேரம். இந்த வயிறோட நேரத்தில் அதனால தான் காலையில் என்ன சொல்லுவாங்க, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடுங்க, மதியானம் ராணி மாதிரி சாப்பிடுங்க, நைட்டு திருடங்க மாதிரி சாப்பிடுங்க அப்படின்பாங்க. ஸோ காலையில் சாப்பாடு ஏன் ராஜா மாதிரி சாப்பிடணுன்னா, காலையில் 7 to 9 வயிறோட நேரம். அப்போது நீங்கள் எந்த உணவை எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டு நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாலுமே அந்த உணவை செரிக்கக்கூடிய தன்மை அந்த வயிற்றுக்கு இருக்குது. காலையில் அதிகமாக நம்மளால் சாப்பிட்லாம் அப்படின்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம உடம்பு இயல்பாகவே உருவாக்கியிருக்கு. மோஷன் போகணும் அப்படின்றது நம்ம உருவாக்குனது கிடையாது. இது இயல்பாகவே ஒரு ஹியூமனுக்கு உருவானது. யூரின் மூலயமா நம்ம சாப்பிட்ற உணவு எனர்ஜிக்கு போக மீதி வேஸ்ட்டாக எலிமினேட் ஆகிடணும் அப்படின்றதும் இது ஏற்கனவே ஒரு இயற்கையாக உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக அசுத்தங்கள் வெளியேறதுக்கான முறைகள் உருவாக்கப்பட்டதை எப்போ நம்ம அதுக்கு எதிராக செயல்பட்டு ஒரு மாத்திரை போட்டோ இல்லை சரியாக சாப்பிடாமையோ இல்லை எதை சாப்பிடணும்னு தெரியாமல் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும். இப்போ இந்த பாதிப்பு 4 விதத்தில் எடுத்துக்கலாம். என்ன விதம் அப்படின்னா அக்யூட், சப்அக்யூட், கிரானிக்,
டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு. ஏன் இந்த நாளில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த அக்யூட் ஸ்டேஜ்ன்றதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல இப்போது இந்த திருச்சியிலேருந்து நீங்கள் வந்து வெளியூர் போகிறீங்க, இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அந்த கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னு இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிங்கன்னா திடீர்னு இருமல் வர ஆரம்பிக்கும், சளி வர ஆரம்பிக்கும், இதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ சளி பிடிச்சிருச்சு, நம்மளுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு வந்துருச்சு, ஏதோ பண்ணிட போகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி போடுவோம். இந்த மாத்திரை வாங்கி போடும்போது என்ன பண்ணணும்னா அந்த சளி அப்படியே உள்ளே போய் தேங்கிடும். இப்போ அந்த சளி உள்ளே போய் தேங்குதே, இது நல்லதா கெட்டதா? அது அசுத்தம். அந்த சளியை எடுத்து நம்ம வந்து இங்கே வச்சுக்கோமா, ஏதோ ஒரு இடத்துல வச்சு நம்ம பார்த்துக்க கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு அசுத்தம் அப்படின்னு. அப்போது நம்ம வெளியே துப்ப வேண்டிய, வெளியே தள்ள வேண்டிய அசுத்தத்தை திரும்ப ஒரு மாத்திரை போட்டு நம்ம உள்ளே செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது திரும்பவும் ஒரு கழிவாக தான் போய் தேங்கி அந்த இடத்துல அடுத்த பிரச்சனைக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். இப்போது அடுத்த பிரச்சனைகளுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வருஷம் ஃபஸ்ட் டைம் சளி வரும்போது மாத்திரை போடுவீங்க, ஒன்றும் தெரிஞ்சுக்காது. 2வது தடவை போடுவீங்க, 3வது தடவை போடுவீங்க, 4வது தடவை போடுவீங்க. ஒரு 50 தடவை அந்த மாத்திரை நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் சளி வந்து நெஞ்சில் நுரையீரலில் தேங்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன வரும், மூச்சு வாங்குறது வரும். இங்கேருந்து ஒரு 10 ஸ்டெப் போனால் மூச்சு வாங்கும். திடீர்னு என்ன பண்ணும், நம்ம பேக் எடுத்துகிட்டு 1 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா நடப்போம். பேக் எடுத்து 10 ஸ்டெப் நடக்க முடியாது, திரும்ப மூச்சு வாங்கும். குழந்தைங்களுக்கே ஆஸ்துமா வருது. நம்மளால் பிறக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா வருது. அடுத்தது இப்போ இது சிஓபிடின்ற ஒரு கண்டிஷன் வரும். சிஓபிடினா என்ன, ஆஸ்துமா, நிமோனியா, பிராங்கெக்டாசிஸ், இந்த மாதிரி 2-3 நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளை சேர்த்து சொல்கிறதா இந்த சிஓபிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து கழிவை தேக்கிறதுக்கு மட்டுமே உருவாகுறது. அப்போது என்றைக்கு வந்து இந்த கழிவுகளை தேங்காமல் நம்ம உடம்பு வந்து பாதுகாக்கிறோமோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக பாடி என்ன பண்ணும் அப்படின்னா அசுத்தத்தை தேங்க விடாது, வியாதி வராமல் பார்த்துக்கும். 2வது, வியாதி வந்துச்சு அப்படின்னா அதை அதிகமாக்க விடாமல் பார்த்துக்கும். 3வது, அந்த வியாதியோட தன்மையை வந்து மெதுவாக கம்மி பண்ணிகிட்டே வரும். அதுக்கப்புறம் தான் வியாதி வராமல் அதை பார்த்துக்கும். அப்போது நம்ம வந்து ஒரு ஹியூமனாக வந்து நம்ம இயற்கையை அழிக்காமல் இயற்கையாக கொடுக்கப்பட்ட விஷயங்களை ரெகுலராக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உடம்பு எதால் உருவாக்கப்பட்டதோ அதை புரிஞ்சு அது அந்தந்த நேரத்தில் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வேலை செய்தால் மட்டுமே நம்ம வியாதி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஹியூமனாக நம்மளால் வாழ முடியும், அதாவது சந்தோஷமான ஒரு ஹியூமனாக வாழ முடியும். ஸோ ஹெல்த்னா என்னென்னா ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ். அப்போது வியாதி இல்லாத ஒரு தன்மையே வந்து தான் ஒரு ஹெல்த்துன்னு நம்ம சொல்லும்போது நம்ம இந்த ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எதை பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக மோஷன் போகிறது, காலையில் சன்லைட்டில் இருக்கிறது. ஸோ காலைல சன்லைட்டில் இருந்தால் வேர்வை ஸ்கின் மூலயமா வெளியேறும். 3வது, நிறையா தண்ணி குடித்து அதிக லெவலில் யூரின் போகிறது. நிறையா தண்ணி குடிச்சுங்க முன்னாடியுமே உடனே நம்ம என்ன யோசிப்போம், சாப்பிட்டதுக்கப்புறம் 1/2 லிட்டர் தண்ணி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 லிட்டர் தண்ணி. அப்படி கிடையாது. ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் கழித்து தான் தண்ணியே குடிக்கணும். ஸோ ஸ்டோரேஜ் அதிகமாக்காமல் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு டம்ளரோ 2 டம்ளரோ ரெகுலராக தண்ணியை எடுத்துக்கணும். 4வது, ப்ரீத்திங். இப்போது ப்ரீத்திங் மூலயமா யோகா ப்ராக்டிஸ் மூலயமாவும் உங்களோட பாடியை ஸ்டெபிளைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணும். இப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் உடம்புல கழிவு ஏறாது. கழிவு சேர்ந்த இடத்துல இருந்து கூட வெளியேற ஆரம்பிக்கும். ஹெல்த்துன்றதை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழிவு தேங்காமல் நம்ம பாதுகாத்துட்டே இருந்தோம்னா ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் ஆகி நம்ம உடம்புல ரெகுலராகவே நம்ம வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து அது வந்து உருவாகிருக்கும். அப்போது நம்ம வேலையை நம்ம செய்யக்கூடிய அளவில் இருந்தோம்னாலே நம்மளை எந்த ஒரு வியாதியுமே அண்டாது. ஸோ இன்றைய பதிவில் எதுக்காக நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தை ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்கும், அப்போது எதெல்லாம் வந்து கழிவு தேக்கங்களின் முறை, அப்போது கழிவு தேக்கங்களே நோய், கழிவு நீக்கங்களே ஆரோக்கியம் என்ற இனிமையான இன்றைய பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இயற்கை மருத்துவமே இனிமையான மருத்துவம், இயற்கை உணவே மனித உணவு, இயற்கை வாழ்வே மனித வாழ்வு என்ற அற்புதமான பொன்மொழிகளோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.